500 புதிய பாலகங்கள் திறக்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் இன்றைய கேள்வி நேரத்தின் போது பாமக எம்எல்ஏ வெங்கடேஸ்வரன் தூத்துக்குடி மாவட்டம் தம்மம்பட்டி ஊராட்சி பப்பிரெட்டியூர் பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்திற்கு புதிய கட்டடம் கட்ட அரசு முன்வருமா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பால்வளத்துறை அமைச்சர் ராஜகண்ணப்பன் இடம் கொடுத்தால் அரசு உடனடியாக கட்டிடம் கட்ட நடவடிக்கை எடுக்கும் என்று கூறினார். பின்னர் தருமபுரியில் உள்ள ஆவின் பாலகத்தை பராமரிக்க வேண்டும் என எம்எல்ஏ வெங்கடேஸ்வரன் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் ராஜகண்ணப்பன் 500 புதிய பாலகங்கள் திறக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் பேசிய அமைச்சர் சேகர் பாபு திரௌபதி அம்மன் கோவிலில் 2.58 கோடி ரூபாய் செலவில் திருப்பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்கு முன்னதாக குடமுழுக்கு பணிகள் முடிவு பெறும் என உறுதியளித்தார். இன்று மட்டும் 22 திருக்கோவில்களில் குடமுழுக்கு நடைபெற்று வருகிறதாக கூறிய அவர் தமிழ் திருமுறை பாடி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற வகையில் குடமுழுக்கு நடைபெற்று வருவதாக கூறினார். கோயில் 2,58,00,000 ரூபாய் செலவில் திருப்பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. 25% பணிகள் முடிவுற்றிருக்கின்றன. இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்திற்குள் மீத பணி முடிவுற்று குடமுழுக்கு நடத்தப்படும் என்பதை பேரவைத்தல் வாயிலாக உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் தமிழிலே குடமுழுக்கு நடத்தப்படுகிறதா என்று கேட்டார். இன்றைக்கு மாத்திரம் 22 திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. 115 ஓதுவார்கள் உட்பட 350க்கும் மேற்பட்ட ஓதுவார்கள் இன்றைக்கு 22 திருக்கோயில்களில் தமிழ் திருமுறை பாடி எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற வகையிலே இன்றைக்கு குடமுழுக்கு நடந்து கொண்டிருக்கின்றன. தமிழக சட்டப்பேரவை கேள்வி நேரத்தில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி திருப்பத்தூர் நகராட்சியில் பழைய பேருந்து நிலையத்தில் புதிய வணிக வளாகம் அமைக்கப்படுமா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் KN நேரு திருப்பத்தூர் நகராட்சியில் உள்ள பழைய பேருந்து நிலையத்தில் புதிதாக வணிக வளாகம் கட்ட திட்டமிடப்பட்டு வருவதாகவும் விரிவான திட்ட அறிக்கையை தயாரித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்றும் குறிப்பிட்டார். அதோடு கடந்த 4 ஆண்டு காலத்தில் திருப்பத்தூர் நகராட்சிக்கு மட்டும் 70 கோடியே 11 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் நகராட்சி தற்போது மக்கள் தொகை 93,088. சேர்மன் பழனிசாமி சாலையில் இயங்கி வந்த பழைய பேருந்து நிலையம் 1961ஆம் ஆண்டு அப்போதைய புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிலையத்துக்கு மாற்றப்பட்டதால் 7,021 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட இடம் காலி ஏற்பட்டது. அக்காலி இடத்தில் புதிதாக வணிக வளாகம் கட்ட திட்டமிடப்பட்டு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருகிறது. விரைந்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே இந்த திருப்பத்தூர் நகராட்சிக்கு மட்டும் கிட்டத்தட்ட இந்த ஆண்டு இந்த 4 ஆண்டு காலத்தில் மட்டும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற தொகை 70 கோடியே 11 லட்சம் ரூபாய் அந்த திருப்பத்தூர் நகராட்சிக்கு மட்டும் நம்முடைய தளபதி அவருடைய ஆட்சியில் 4 ஆண்டு காலத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வணிக வளாகமும் அவர்களுக்கு கட்டித்தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டப்பேரவை கேள்வி நேரத்தில் சிவகாசி மற்றும் கோவில்பட்டியில் உற்பத்தியாகும் தீப்பெட்டிகளுக்கு புவிசார் குறியீடு பெறுவது தொடர்பான கேள்விக்கு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மு அன்பரசன் பதிலளித்து பேசினார். அப்போது தீப்பெட்டிகளுக்கு குறியீடு பெறுவதற்கான செலவினத்தை குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை 50% ஏற்றுக்கொள்ளும் என கூறினார். மேலும் சங்க உறுப்பினர்களுக்கு புவிசார் குறியீடு வாங்குவதற்கான ஆர்வம் இல்லை என தெரிவித்தார். மேலும் குறிப்பிட்ட ஆவணங்கள் இல்லாததால் பணி தாமதம் ஏற்படுவதாக அமைச்சர் அன்பரசன் சுட்டிக்காட்டினார். ஒரு பொருளுக்கு புவிசார் குறியீடு பெற வேண்டும் என்று சொன்னால் அப்பொருள் ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து தோண்டி இருக்க வேண்டும். அதற்கான வரலாற்று சான்றிதழ் இருக்க வேண்டும். அப்பொருளுக்கு அப்பகுதிக்கும் நேரடியாகவோ மறைமுக உள்ள தொடர்பு உறுதிப்படுத்த வேண்டும். மேலும் சிவகாசி, சாத்தூர், கோவில்பட்டி ஆகிய பகுதிகளில் உற்பத்தி செய்யப்படும் தீப்பெட்டி தோண்டியதற்கான வரலாறு ஆவணங்கள் ஏதும் இல்லாத காரணத்தினால் அதை புவிசார் குறியீடு பெறுவதற்கு சிரமமாக இருக்கிறது. ஆவணங்கள் கிடைக்கப்பெறும் புவிசார் பட்சத்தில் புவிசார் குறியீடு பெற விண்ணப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக மாமன்ற உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கிறேன். இதனையடுத்து கொடைக்கானலில் ஏற்படும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க மாற்றுப்பாதை அமைப்பதற்கான நடவடிக்கை குறித்து சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் வேலு கொடைக்கானலுக்கு மாற்றுப்பாதை அமைப்பது தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருவதாக கூறினார். மேலும் சேலம் கொச்சி தேசிய நெடுஞ்சாலையில் LT சாலை விரிவாக்கம் தொடர்பான கேள்விக்கு 199 கோடி செலவில் LNT சாலையை அரசு பெற நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். இந்தியாவில் இருக்கிறவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் மாத்திரம் இல்லை, இந்தியாவில் இருக்கிற சுற்றுலா பயணிகள் கூட கொடைக்கானலுக்கு வருகிறார்கள். அதனால் இந்த சீசனில் பார்த்தோன்னு சொன்னால் வண்டிகள் உள்ளே போவதற்கு
பல மணி நேரம் ஆகிறது. ஆனால் ஏற்கனவே இதே சட்டமன்றத்தில் பல நேரம் எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுதும் நம்முடைய செந்தில் அவர்கள் அந்த கேள்வியை அந்த கேட்டதன் அடிப்படையில் இதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதற்காக நானே நேரடியாக அவர் அழைத்து கொண்டு கொடைக்கானலிலே போய் அந்த இன்னொரு மாற்றுப்பாதை அமைப்பதற்காக வேண்டிய பணிகளை ஆய்வு செய்வதற்காக நான் போயிருந்தேன். அதுக்கு பின்னால் இப்போ நம்முடைய அரசாங்கத்தின் மூலமாக பொறியாளர்லாம் அழைத்து அதற்கு இந்த ஆண்டே ஒரு டிபிஆர், ஒரு டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஒன்று தேவை என்று சொல்லி அதற்கு முக்கியத்துவம் தந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது முழுமை அடைந்த உடனேயே முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு அது எவ்வளோ ரூபாய் தேவைப்படுமோ அதுக்கு இசைவு பெற்று அதற்கு இந்த ஆண்டே முக்கியத்துவம் தரப்படும். இந்த நிலையில் தமிழக சட்டப்பேரவையில் இன்றைய கேள்வி நேர விவாதத்தின் போது உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளித்து வந்தனர். அப்போது பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சினை தொடர்பாக சட்டப்பேரவையில் பேசுவதற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. இதனால் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவித்ததோடு அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர்.